செகண்ட் லவ் எபிசோட் 13. எபிசோட் 13வது எபிசோடில் வந்துட்டு ஒரு சம்பவம் விஜய் டிவி வச்சு செஞ்சுட்டாங்க. ஆசிம், ராஜா, ஈடன் 3 பேரையுமே வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. உட்காந்து தண்டத்துக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்துருக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்களே என்னமோ, எந்த எஃபர்ட்டும் போடலை அப்படின்ற மாதிரி அதை பாலிஷாக ரம்யா உள்ளே அனுப்பிச்சி வந்து வெளியேற்றிட்டாங்க. அதே மாதிரி வந்து உள்ளே இருக்கக்கூடிய தினேஷ் வந்துட்டு ஆடி வெள்ளியே ஆறுவீர் கல்லியன்ற மாதிரி காதலில் உருகிறாரு. அதே நேரம் ரொம்ப தெளிவாக என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்கிற மிக தெளிவான பிரியங்கா. அவங்க யாரை சொல்கிறாங்க, அவங்க ஏன் தெளிவா அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் படுத்துகிறோம், இதெல்லாம் நம்ம எபிசோடுக்குள்ளே உள்ளே போய் வந்து பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி நடந்த எபிசோடில் என்ன நடந்ததுன்னு வந்து பார்க்கலாம். பிகினிங்கில் வெக்கையும் மோனிஷாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கப்போ மோனிஷா ஒன்று சொல்கிறாங்க, வெக்கே வந்து கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறப்போ வந்து முதல்ல அவங்க தடுத்துட்டு என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா, நான் அட்டாச்மெண்ட் ஆனானா வந்து ரொம்ப எமோஷன் ஆகிடுவேன், என்னை டிட்டாச்மெண்ட் ஆகனா எப்பயுமே வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறப்போ வந்து வெக்கே வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களை நான் ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் பொறுத்துங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு ரூமை விட்டு வெளியே போகிறாரு. அதே நேரம் வந்து உள்ள ரூமுக்குள்ளே வந்துட்டு ரம்யா வராங்க. ரம்யா என்ட்ரி கொடுக்குறாங்க. ரம்யா என்ட்ரி கொடுத்த உடனே வந்து சிந்துரியை வந்து ஃபஸ்ட்டு வந்து கேட்குறாங்க. சிந்துரி சொல்கிறாங்க, எஃபோர்ட் போட்டாங்க மேடம், இன்னும் எஃபோர்ட் போட்டுக்கிட்டுருக்கேன், ஒருத்தரை வந்து நான் யோசிச்சுட்ருக்கிறேன், பார்க்கலாம், நான் இந்த வாரம் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவங்க யாரை சொல்கிறாங்கிறது நமக்கு வந்து புரியுது. அவங்க வந்து மனசில் வந்து வெக்கை வந்து ஓடுறான்றதும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கடுத்து வந்துட்டு அசீம் வந்துட்டு கிட்ட பேசுகிறாங்க. அசீம்கிட்ட பேசுகிறப்போ அசீம் வந்துட்டு எனக்கு இங்கே வந்து வேவ்லென்த்து வைப்பும் வந்து செட் ஆகலைன்னு நான் சொல்கிறப்போ வந்து ரம்யா கிளியராக சொல்கிறாங்க, உங்களுக்கு இந்த வாரம் தான் லாஸ்ட் வாரம், நீங்கள் எலிமினேட் செய்யப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அசீமுக்கு வேறு வழி இல்லை, அதை அக்செப்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அதனால் அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சரி ஓகே நான் வெளியே கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வந்து வெளியே கிளம்பிடுறாரு. எல்லாருமே வந்து அசீம் வெளியே போனதுக்கு பெருசாக வருத்தப்பட்ட மாதிரி வந்து தெரியல. எல்லோரும் வந்து அவர் போகிறத வந்து பார்த்துட்ருக்குறாங்க. கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ராஜா கிட்ட வராங்க. ராஜா கிட்ட வந்து ரம்யா பேசுகிறப்போ வந்து, ராஜா நீங்கள் வந்து 2 வீக்ஸ் ஆகிடுச்சு, எஃபோர்ட் போட்டிங்க, ஆனால் உங்கள் எஃபோர்ட்ஸ் எல்லாம் வந்து டெட் எண்டில் வந்து நிற்கிதே அப்படின்னு சொல்கிறப்போ வந்து ராஜா வந்து ஜென்யூனாக ஒத்துக்கிறாரு. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது வந்து கரெக்டு தான், நான் போட்ட எஃபோர்ட் எல்லாமே வந்துட்டு வந்து டெட் எண்டு தான் வருது, பட்டு நான் வந்து முயற்சி பண்ணுறேன் ஆனால் வரமாட்டேங்குதுன்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறதுனால வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப கிளியராக புரியுது ரம்யா அடுத்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு. எதிர்பார்த்த மாதிரியே ரம்யா வந்து ராஜா வந்து எலிமினேட் பண்ணுறாங்க. ராஜா வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. ராஜா போகிறப்போ வந்து சிந்துரி வந்து ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. ஏன்னா ராஜாவோட வந்து கேம்ஸ்லாம் அவங்க வந்து ப்ளே பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. அப்போ சிந்துரி வந்து நேகா பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களுக்கு வந்து ஒன்றும் புரியல, பயங்கர கன்ஃபியூஷன், ரொம்ப யோசனை, ஒரு ஷாக் ஆகுது. ஆனால் பொதுவாக வந்து அசீம் போகிறப்போ வந்து பெருசாக அலட்டிக்காத உள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஃபீமேல்ஸும் ராஜா போகிறப்போ வந்துட்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க, வருத்தப்படுறாங்க. வி மிஸ் யூ ராஜா அப்படின்ற மாதிரி வந்து எல்லா இன்மேட்ஸும் வந்துட்டு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபேர்வெல், ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டின்ற மாதிரி அவரை வந்து பாராட்டி வந்து சொல்கிறாங்க. ராஜாவுக்கு வந்துட்டு அது ஒரு கிரெடிட் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அசீம் போகிற அளவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு அசீமுக்கு கொடுக்காத மரியாதை ராஜாவுக்கு கிடச்சிருக்குன்றது நமக்கு தெளிவாக புரியுது. அதுக்கப்புறம் வந்து பிரியங்கா கிட்ட போயிட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பிரியங்கா சொல்கிறாங்க, ஒரு ஆளை பிடிச்சிருக்குதே, ஆனால் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வெக்கேக்கு போகிறாங்க ரம்யா. வெக்கேக்கிட்ட பேசுகிறப்போ வந்து வெக்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இனிஷியலாக எனக்கு வந்து மோனிகாவோட ஒரு பாண்ட் இருந்தது, ஆனால் வந்து அது வந்து மோனிஷா வந்து எஃபர்ட் எதுவும் போடலை அப்படின்னு வந்து சொல்கிறப்போ வந்து திருப்பி வந்து ஈடனை வந்து பார்க்குறாங்க. ஈடன்கிட்ட வந்து பேசுகிறப்போ வந்து ஈடன்கிட்ட வந்து கிளியராக வந்துட்டு கேட்குறாங்க, ஈடனோட யார் அட்டாச்மெண்ட்டுன்னு கேட்குறப்போ ஈடனுக்கு சொல்ல வரல. பட் அவங்க வந்து ஈடன் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, எனக்கு அசீமோட வந்துட்டு ஓரளவு வந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ ரம்யா கட் பண்ணி
அது ஃப்ரெண்டாக தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க, ஒன்றும் வந்து க்ளோஸ் ஆன மாதிரி தெரியலையே. ஒரு கேமுன்னு வரப்போ ஒரு 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 ஸ்போர்ட்டிவ் இதாக இருந்தால் தான் நீங்கள் பண்ணுறீங்களே ஒழிய அது ஒன்றும் அட்டாச்மெண்ட் மாதிரி தெரியலையே. அதனால் உங்களுக்கு ஒரு டெட் எண்ட் வந்துருச்சுன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் வந்து யூ ஆர் ஆல்சோ எலிமினேட்டுன்னு சொல்லிட்டு ஈடனை வந்து எலிமினேட் பண்ணுறாங்க. ரொம்ப கிளியராக இருக்கிறாங்க விஜய் டிவி. சும்மா உட்காந்து சோறை சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக ஏசியை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஃப்ரூட்ஸு நான் ஜாலியாக அனுபவிக்கிறேன்னு இருக்கிறதுக்கு வந்துட்டு இது சந்த மடம் கிடையாது. பண்ணுனா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், லவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், இல்லை லவ் பண்ணுங்கள், இல்லைனா கதம் கதம் அப்படின்றது நமக்கு தெளிவாகவே வந்து விஜய் டிவி பண்ணுறது வந்து கிளியராக புரியுது. ஸோ ஒரே நாளில் 3 பேரை எலிமினேட் பண்ணுறது எல்லாருக்கும் ஒரு பெரிய யோசனை வருது. ஸோ இங்கே வந்து ஈடன் வந்து எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வந்து வெளியே கிளம்புறாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் வந்துட்டு ரம்யா வந்து ஒரு ப்ளே பண்ணுறாங்க. அந்த ப்ளேயில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி நாங்கள் உங்களுக்கு ஒரு சொல்லியிருந்தோம், மடல் அல்ல கடிதம், நீங்கள் வந்து ஒரு லெட்டர் எழுதுங்கன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த லெட்டரை வந்து யார் யாருக்கு எழுதியிருக்கிறீங்க அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து வீணா வாங்க, வீணா வந்து படிங்கன்னு சொல்கிறப்போ வீணாவுக்கு வந்து தினேஷ் லெட்டர் எழுதியிருக்கிறப்போ வந்து அதில் புயல் பயிர் மன வலிமையாக இருக்கிற உறுதியாக இருக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. புயல் அடித்தாலும் வந்து பயிர் வந்து சாயாகாது, அது வந்து தப்பிச்சிடும், ஆழமான ஒரு உறுதியாக இருந்தால் தான் முடியும் அப்படின்னு முடிச்சுட்டு கடைசியில் வந்து ஆடி வெள்ளியே ஆறுவீர் தள்ளியே அப்படின்ற மாதிரிலாம் வந்து காதலில் வந்து தினேஷ் வந்து உருகுறாரு. அது வீணாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீணாவுக்கு மட்டும்தானா, பார்க்குற எல்லாருக்கும் கேட்குறவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது. அதே மாதிரி வந்து அதுக்கு அடுத்து வந்து மோனிஷாவுக்கு வந்துட்டு ஆபிட் லெட்டர் எழுதியிருக்கிறாரு. ஃபுல்லாகவே வந்து இங்கிலீஷில் எழுதியிருக்கிறாரு. எழுதுகிறப்போ வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இட்ஸ் அ லாங் வே டு கோ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னு சொல்கிறப்போ வந்து ரம்யா வந்து ஆபித்தை பார்த்து கேட்குறாங்க, லாங் வே டு கோன்னா எவ்வளோ லாங் வே, அது எவ்வளோ தூரம்னு கேட்குறப்போ வந்து அபித்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அபித் சொல்கிறாரு, அந்த லவ்வுக்கு வந்துட்டு டிஸ்டன்ஸு தூரம்லாம் சொல்ல முடியாது இல்லையா, அது ஒரு லாங் வே போயிட்டே தானே இருக்குன்ற மாதிரி வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக அதே நேரம் நேக்கா ரம்யா கிட்ட பதில் கொடுக்குறாரு. ஸோ இதை படித்து பார்த்த மோனிஷாவுக்கு ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிது. அதுக்கப்புறம் வந்து நேகாவை வந்து கூப்பிட்றாங்க. நமக்கு கிளியராக தெரியும், நேகாவுக்கும் கிளியராக தெரியும், பார்க்குற எல்லாருக்கும் கிளியராக தெரியும், நேகாவுக்கு விட்டால் வேறு ஆள் யார் எழுதுவாங்க, நம்ம தேஜாஸ் தான் எழுதுவார். ஸோ தேஜாஸ் எழுதுகிறப்போ வந்து அதை வந்து நேகா வந்து அந்த லெட்டரை பற்றி சொல்கிறப்போ வந்து லெட்டர் ரொம்ப செக்ஸியான லெட்ரு, ரொம்ப செக்ஸியான தாட்ஸ்லாம் எழுதியிருக்கிறாரு, அது ரொம்ப ஹாட் லெட்டரு, அது இமோஷ்னலாக வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள டச்சிங் அதாவது ஃபிசிக்கல் டச்சிங் இருக்கிறது நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து சிந்தூரியை வந்து கூப்பிடுறாங்க. சிந்தூரிக்கு வந்துட்டு வெக்கே லெட்டர் எழுதுகிறாரு. இங்கே வந்து இதை பார்க்குற கேட்குற பிரியங்காவுக்கு ஒரு ஷாக் ஆகியிருக்கும், நமக்கு நல்லாவே தெளிவாக புரியுது. சிந்தூரிக்கு எழுதுகிற லெட்டரில் வைக்க என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல ஆட்டிடியூட் காட்டினீங்க, அதுக்கப்புறம் தான் போக போக வந்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து வெக்கேவை பார்க்குறாங்க ரம்யா. அப்போ வெக்கே சொல்கிறாரு, இந்த லெட்டர் வந்துட்டு ஃப்ரெண்ட்லி நோட்டு தான் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து வந்துட்டு உங்களுக்கு யார் லெட்டர் எழுதியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தினேஷை கேட்குறாங்க. தினேஷ் வந்துட்டு உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே தினேஷ் வந்துட்டு ரொம்ப ஒரு விஷயத்தில் வந்து அதில் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறாரு. கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறப்போ வந்துட்டு தினேஷுக்கு சிந்தூரி தான் எழுதியிருக்கிறாங்க அப்படின்றது வந்து நினைக்கிறப்போ வந்து தினேஷுக்கு வீணா லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. பட்டு வீணா எழுதுகிறப்போ வந்து தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஜோக்ஸு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அவர் வந்து ஒரு மினி என்சைக்ளோபீடியா ஐ எம் இன் லவ்ன்றது ஓப்பனாக வந்து வீணா வந்து இங்கே கிளியராக சொல்கிறாங்க. அதே மாதிரி தேஜாஸ்க்கு நேகா எழுதுகிறப்போ வந்துட்டு தேஜாஸ் வந்து ஐ எம் ஹாப்பி, ஐ எம் காம், ஐ எம் கிளாடு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு லிப்ஸ்டிக் கிஸ் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெக்கேக்கு வந்து சிந்தூரி, அதே மாதிரி வெக்கேக்கு வந்து பிரியங்கா 2 பேருமே லெட்டர் எழுதுகிறாங்க. சிந்தூரி வந்து குட் ஃப்ரெண்டுன்ற ஒரு நோட்டில் எழுதுகிறாங்க.
ஆனால் பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஹார்ட் ஆனாலும் நீ என்னை புரிஞ்சுக்கோ, நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கிறியா, உன் நெஞ்சில் குடியிருக்குன்ற மாதிரி ஒரு ஹிண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரம்யா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, எல்லாரும் வந்து எல்லா விஷயத்தையும் கிளியர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளே நடக்குது, கொம்பு வைக்கிறது. பச்சை கொம்புனா அவங்ககிட்ட இருக்க நல்ல விஷயங்கள், சிவப்பு கொம்புனா அவங்ககிட்ட வந்து பிடிக்காத விஷயங்கள். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து நேகா வந்து தேஜாஸ்க்கு வந்துட்டு சிவப்பு கொம்பு வைக்கிறாங்க. சிவப்பு கொம்பு வைக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, க்ரீன் ஆன் வைக்கிறதுக்கு காரணம் அவர் எனக்கு அடிக்கடி காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து சிந்தூரி வந்து வைக்கிறாங்க. வைக்கிறப்போ வந்து அவனை பற்றி பேசினா வந்துட்டு அதுக்காக வந்துட்டு, அதே மாதிரி வந்து பிரியங்கா வந்து வெக்கைக்கு வந்து சொல்கிறப்போ வந்து க்ரீன் கொடுக்குறாங்க ஜெனுவனாக இருக்கிறதுக்கு. அதே நேரம் வேல்யூ பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரெட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் வீணா வந்து தினேஷுக்கு ஓப்பன் ஆகணும், சோகமாக இருக்கக்கூடாது, சில நேரங்களில் சோகம் தேவைப்படுதுன்ற மாதிரி ரெட் ஆனோம். தினேஷ் வந்து வீணாவுக்கு ஒரு சோம்பேறின்னு ஒரு ரெட் ஆனோம். அபீத் வந்து மோனிஷாவுக்கு தூங்குறான்னு ஒரு ரெட் ஆனோம். மோனிஷா அபீத்துக்கு அவன் ஒரு சோம்பேறி மதியம் தான் எந்திரிக்கிறான்னு ஒரு ரெட் ஆனும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரம்யா வந்துட்டு கிளம்புறாங்க. ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருந்தால் நம்பிக்கைன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எபிசோடினுடைய எண்டில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா வெளுத்து கட்டுறாங்க வெக்கையை வந்து கூப்பிட்டு, நீ வந்து ஒரு ஆப்ஷன் கூட வந்துட்டு இல்லாமல் பேசுகிற, உனக்கு நீ வேல்யூ இல்லாமல் இருக்கிற, முதல்ல நீ உன்னை வந்து வேல்யூ பண்ணிக்கோ, லெட்டர் எழுதுறது கூட வந்துட்டு உனக்கு வந்துட்டு ஒரு கனெக்ஷன் இல்லைன்னு சொல்கிற, சுந்தரிய ஒரு வாரம் தானே உனக்கு தெரியும், தேஜாக்கு நேகாவெல்லாம் எப்போ நீ எதுக்கு போய் செய்கிற, வீணாக்கு எதுக்கு காஃபி போட்டு கொடுக்குறன்ற மாதிரி வந்து ஒரு சத்தம் போட்டு அடிக்கிறாங்க.